மீண்டும் வருக. நாம் இதுவரை ஹோம் ரோ மற்றும் டாப் ரோ ஆகியவற்றை கற்றுள்ளோம். இன்று பாட்டம் ரோ எனப்படும் கீழ் வரிசையை கற்று தட்டச்சு செய்வதை முழுமைப்படுத்துவோம். கீழ் விசைகளை தட்டச்சு செய்ய உங்கள் மணிக்கட்டுகளை நகர்த்தாமல் விரல்களை மட்டும் மெதுவாக கீழே வளைக்க வேண்டும். ஆரம்பத்தில் இது சற்று சிரமமாகத் தோன்றலாம், ஆனால் பயிற்சியின் மூலம் எளிதாகிவிடும். இடது கையில் தொடங்குவோம். ஹோம் ரோவிலிருந்து உங்கள் விரல்களை கீழே வளைக்க வேண்டும். சுண்டு விரல் கீழே லெஃப்ட் ஷிப் ஐ தட்ட வேண்டும். மோதிர விரல் கீழே Z ஐ தட்ட வேண்டும். நடு விரல் கீழே X ஐ தட்ட வேண்டும். ஆள்காட்டி விரல் கீழே C ஐ தட்ட வேண்டும். அதோடு சற்று நகர்ந்து V ஐயும் தட்ட வேண்டும். இப்போது வலது கை. உங்கள் வலது ஆள்காட்டி விரல் கீழே N ஐ தட்டும். அதோடு சற்று நகர்ந்து B ஐயும் தட்ட வேண்டும். நடுவிரல் முன்தள்ளி மீட்டர் ஐ தட்ட வேண்டும். மோதிர விரல் கீழே கமாவை தட்ட வேண்டும். சுண்டு விரல் கீழே புள்ளியை தட்ட வேண்டும். கீழ் வரிசைக்கான முக்கியமான நுட்பம் விரல்களை வளைப்பது கர்ல் ஆகும். உங்கள் முழு கையையும் கீழே இழுக்க வேண்டாம். விசையை தட்ட உங்கள் விரல்களை மட்டும் கீழே வளைத்து உடனடியாக அதன் ஹோம் ரோ இடத்திற்கு திரும்பச் செய்யுங்கள். இப்போது 3 வரிசைகளையும் சேர்த்து ஒரு பயிற்சியைச் செய்வோம். மேல், கீழ் மற்றும் நடுவரிசை எழுத்துக்களைப் பயன்படுத்தி சில எளிய ஆங்கில வார்த்தைகளை நாம் தட்டச்சு செய்வோம். C A N ஸ்பேஸ் can M A N ஸ்பேஸ் man B O X ஸ்பேஸ் பாக்ஸ். அருமை! விசைப்பலகையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கான இடமும் இப்போது உங்களுக்குத் தெரியும். இனிமேல் உங்களின் வெற்றி தொடர்ச்சியான பயிற்சியில் மட்டுமே உள்ளது. அடுத்த வகுப்பில் உங்கள் தட்டச்சு வேகம் மற்றும் துல்லியத்தை எப்படி அதிகப்படுத்துவது என்று பார்ப்போம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.